ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. அத சொல்லி ஆளு செம்மையா இருந்தா போதும். வரிசையில நின்னுட்டு 1 1 1 2 2 2 நாங்க எல்லாம் உன்னோட மிந்திருவேன்னு பயமா இருக்கும். என்னைய பாத்துக்கிட்டே நிக்க ஓடு. அஜய், பேசாம கையில ஒரு கடி கொடுத்துரு. முடிவு பண்ணியாச்சு. எனக்கு எங்க பிடி கிடைக்குதோ அங்கதான் பிடிப்பேன். ஐயே ஒத்தரோசா, உங்க பயல பாருங்க. வீடு ஜெயந்தி சின்ன பிள்ளை எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு இருக்கான். சின்ன பிள்ளையா இவன். வீடு எத்ததுக்கு வந்து அந்த பயலுக்கு அம்மக்காரி வந்து நிப்பா. உன் பையன் ஆத்துல தள்ளி விட்டுட்டானா அப்படின்னு. இக்க இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவையா? அவன் தாய்காரிய பத்தி இவனுக்கு நல்லாவே தெரியும். வீடு மாப்பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கான். காலமே 8 மணி ஆகும்போது காலேஜ் பஸ் பள்ளி வண்டின்னு வரான். அரக்க பறக்கன் காக்கா குளிய குளிச்சுக்கிட்டு வாடான் பள்ளிக்கூடத்து உலகம் காலேஜ் உலகம். லீவ் நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துகிட்டு போட்டேன். தண்ணியில குதிச்சு குதிச்சு சாடி ஒரு பக்கத்தோட தண்ணியை கலக்கி குறு குறு நாக்கி விடானுவா. எல்லாரும் தேய்ச்சி பறக்கி குளிச்சலான்னு வந்தா இவனை கலக்கி உடையதுல குளிச்சான். சொரிஞ்சு சொரிஞ்சு கையெல்லாம் பிஞ்சு வராதா மிச்சம். பேசாம உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஸ்விம்மிங் பூல வீட்டுக்குள்ளே கட்டிக்காளுங்க. அம்மா வேற வீட்டுல இல்லையே. பேசாம கதவை பூட்டி சாவியை ஜன்னல வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு அத்தையிட்ட சொல்லிட்டு போனா அம்மம்மா வந்ததும் சாவி இருக்க எடுத்து சொல்லுவாவ எல்லாம். வசந்தி அக்கா, மவளம் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாவளா? ஏக்க உங்ககிட்ட தானே கேட்கும். ஆமாக்கா, நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம கார்த்திக் மாப்பிள்ளையும் பவியும் வீட்டுக்கு வந்தாவளா? ஆமாம்மா வந்தாவ. தனித்தனியா வருவாவ, தனித்தனியா போவாவ. அப்படி வந்து என்னத்துக்கு? ஒத்துமையா வந்தாதானே பெத்தவளுக்கு மனசு குளிரும். ஏக்கா, நாங்களும் 4 மாசமா பாத்துட்டோம். 2 பேரும் மனசு மாறுவாவான்னு. என்னமா 2 மாசத்துல மனசு மாற போறாவ? இந்த 6 மாசமா நாங்க வருத்தப்படப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கே சம்மதிச்சிருக்காவ. வாய் திறந்து பேசினாலாவது ஒத்துமையா இருப்பாவ நம்பலாம். பேசவே மாட்டேங்க அவளே. எக்கா, கோர்ட்ல 6 மாசம் கொடுத்திருக்காவெல்லாம் 4 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. என்னமா 2 மாசத்துல அவிய மனசு மாறும்.
ஆமா, சொன்னாவெல்லாம் எங்க 2 பேருக்கும் பிடிக்கல அப்படின்னு அப்பே யோசிச்சிருக்கணும். அதான் சரிதான். மாப்பிள்ள மனசு சுத்தம் நினைச்சனே தவிர 2 பேருக்கு மனசு ஒத்து போகுமா போவாதான்னு நினைச்சிருக்கான் அப்பே. இக்க விடுங்கக்கா, என்னமோ 2 மாசம் இருக்கலாம். 2 மாசத்துல 2 பேருக்கு மனசு மாறும். மாறேன்னு 4 மாசம் மாப்பிள்ளைக்கு அம்மையும் நானும் பவிக்கு அப்பாவும் நம்பணும். ஒன்னும் மாறிய மாதிரி தெரியலம்மா. அப்பே பவி சொன்னான், ஏம்மா அவன் எனக்கு பிடிக்கவே இல்ல, கெட்டி வைக்காதுங்கன்னு சொன்னான். கார்த்திக் தம்பியும் அவ அம்மை கிட்ட சொல்லியிருக்காரு, மனசு பொருத்தம்தான் முக்கியம், மனசு பொருந்தலைனா 2 பேருக்கு வாழ்க்கையே அழிஞ்சு போயிரமான்னு சொல்லியிருக்காரு. நாங்க தான் கேட்காம மாப்பிள்ள நல்ல பையன், பவி நல்ல பொண்ணா இருக்கான்னு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். எங்களுக்காண்டி இந்த 6 மாசமும் ஒரே வீட்டுல தங்கறதுக்கு எப்படியே சம்மதிச்சிருக்காவ. எக்கா ஐடி கம்பெனில வேலை பார்க்காவ, அதான் ஒரே கம்பெனில தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவ. ஒன்னா போச்சுல வரச்சுல பேசி சிரிச்சிட்டு இருக்க மாட்டாங்களா என்ன? ஒன்னா போனாதானம்மா. ஒரு வார்த்தை இவ மாப்பிள்ளை கிட்ட பேசியது கிடையாது, மாப்பிள்ள ஒரு வார்த்தை இவளுக்கிட்ட பேசியது கிடையாது. 2 பேரும் ஒன்னாதான் சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னதுனால ஒரு நாள் மாப்பிள்ள சமைச்சா ஒரு நாள் அவ சமைப்பா. இனிமே அந்த கடவுள் மட்டும்தான் 2 பேருக்கும் ஒரு வெளிச்சத்தை காட்டணும். என்ன பாட்டிமா இவ்ளோ விறகு ஒத்தையில தலையில தூக்கி வச்சு கொண்டு போறியா? என்ன மக்கா பண்ணியது? வீட்ல அடுப்பு எரியணும்னா விறகு சுமந்து தான் ஆவணும். சரி பாட்டிமா, என்னட்ட தாங்க, நான் உங்க வீட்ல கொண்டு வச்சிடுறேன். ஆத்தாதியா, மணி என்ன ஆச்சு? பாட்டி 7 மணி ஆகுது. என்னம்மா 4 நாளையில கல்யாணத்தை வச்சிட்டு எங்கேயாக்க போறேன்? பாட்டி பொட்டிக் வரைக்கும் போணும். ஓனா துணி கடைக்கு போறியாங்க? ஆமா பாட்டிமா. சரி பாட்டிமா, இந்த விறகு எனக்கிட்டே கொடுங்க, நான் உங்க வீட்லயே கொண்டு வச்சிருக்கேன். தியா, அம்மாடி என்னம்மா 4 நாளையில உனக்கு கல்யாணம். கல்யாண பொண்ணு அடுத்த வீல வியால வாங்காம வியால செய்யன்னு சொல்லிய கண்டியா? வயசான நீங்களே தூக்கும்போது என்னால முடியாதா? அது ஒண்ணு வேண்டாம் தாயி, நானே கொண்டு போயிருவேன். அம்மா, காலமே எங்க மேரிய காணல. அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காவ. அப்படியா? சரி ஆட்டா, நான் வாரேன். பாத்து மெதுவா போங்க பாட்டி. தாய் தகப்ப இருந்திருந்தா இப்படி ஒத்தையில கட்டப்பட்டிருக்கணுமா? பாவம், தான் கல்யாணத்துக்கு தானே நகையெல்லாம் செஞ்சு போடுது. கல்யாணத்துக்கு என்னமா 4 நாளை வச்சுக்கிட்டு அதே இழுத்து போட்டு எல்லா வேலையும் ஒத்தையில பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்ல இருக்குதோலே. பவிய விடு சின்ன பொண்ணு, உனக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கா? தியாக்கு என்னமா 4 நாளையில கல்யாணம். சின்ன பொண்ணாத்தா. என்ன மக்களே? ஜெயந்தியத்தா, நீங்களும் இங்கதான் இருக்குதீங்களா? ஆமா மக்களே. எங்க போற? என்னமா 4 நாளையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு? அத்த பொட்டிக் வரைக்கும் போயிட்டு வரேன். தியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. பவி எப்படி இருக்கா? இருக்காம்மா, இருக்கா, நல்லா இருக்கா. என்ன மக்களே, என்னைய தேடி வந்த? ஆமா, நான் ஜெயந்தியத்தை வீட்டுக்கு தேடி போனேனா, அவ வீட்ல இல்ல. அதான் சரி எப்படியும் நீங்க துணி எடுத்துக்கிட்டு வந்ததை பார்த்தேன். ஆத்துலதான் இருப்பியான்னு தேடி வந்தேன். இங்க பார்த்தா 2 பேரும் இங்கதான் இருக்குதியா. சொல்லு மக்களே, என்ன? ஒன்னும் இல்லாத்த, நான் பொட்டிக் போறேனா. அம்மம்மா சர்ச்சுக்கு போயிருக்காவ, எப்ப போயிட்டு வராவன்னு தெரியாது. கதவை பூட்டி சாவியை பின்னாடி ஜன்னல்ல வச்சிருக்கேன். அம்மம்மா வந்து சாவி எங்கன்னு கேட்டாவல்னா ஜன்னல் இருக்குன்னு சொல்லிருவீங்களா? சரி மக்களே, நீ ஒத்தையிலையா போற? அது நீ கொஞ்சம் இரு, நான் உன் மாமாவை வர சொல்லியேன். ஆமாடியா, குழந்தைனார வீட்ல தான் காணோம். இவியலதான் வரச்சுல வீட்ல காணல, எங்கயாவது கடைக்கு போயிருப்பாவ. நீ கொஞ்ச நல்ல பொட்டிக்கு தானே போற, குழந்தைனுக்கு பைக்லயே போலாம். இல்லாத 4 நாளையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒத்தையில அங்கிட்ட இங்கிட்ட நடக்குது. இல்ல, ஒத்தையில போகலாத்த. மக்களே, ஒத்தையில தானே வந்திருக்கேன், கொஞ்சம் நில்லு. ஆட நிலன் தம்பி, கல்யாண மாப்பிள. தியா? இல்லாத, நிலன் கூட தான் போறேன். அது சரி, நாங்க நீ ஒத்தையில எல்லாம் போனேன்னு சொல்லிட்டு உன் கூட யார அனுப்பலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நீ நிலனையே வர சொல்லிருக்க கண்டியா? இல்லாத, கல்யாண துணி 2 பேருக்கு கொடுக்கணும். ஆரி போட்டு முடிச்சிட்டேன். பொட்டிக்ல போய் எடுத்து அவளுக்கிட்ட கொடுத்தா போதும். கொடுத்துக்கிட்டு பைசாயை வாங்கிட்டு கொஞ்சம் வேலை இருக்கா, அதை முடிச்சிட்டு வந்துருவேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. சரிங்கத்தா, மறக்காம அம்மா வந்ததுன்னு சொல்லிருங்க. பார்த்து யாருதியா? ஒழுங்கா இருந்தியா? போலாமா? மக்களே, என்னமா 4 நாளையில கல்யாணம் வேற இருக்கு. சனன்னு வீட்டுக்கு வந்துருங்க. கல்யாண வேலை ஏகப்பட்ட இருக்கலாம். வருண் இருக்கும்போது எதுக்குதான் பயம்? வருண் ஸ்நேகிதன் இருக்காண்டாமா. ஆனா மறந்துடாத தியா, வருண் அஞ்சுவோட புருஷன். அஞ்சு நிலனோட தங்கச்சி. என்னதான் வருணா நீயும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்தாலும் தான் பொண்டாட்டிக்கா அண்ணன்காரனுக்கு கல்யாணம். வருணுக்கு யாரு முக்கியமா இருக்குன்னு நீயே நினைச்சுக்க.
வருண்க்கு எப்பவும் அஞ்சும் ஐராவும் மாதிரி நானும் முக்கியம் தாத்தா. அது சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். சரிப்பா, சனான்னு கூட்டிட்டு வந்துருங்க. கைய பிடிச்சு மேல ஏறி வா. கைய தந்ததுக்கு பிறகு யாரும் தெரியலையாக்கா. சீவ உன்னன்னு பிடில. கெரேன் அந்தால போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஏன் சின்ன பொண்ணு, 2 வாரத்துக்கு முந்தைய உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கோயில்ல தியாக்கு கல்யாணத்துக்கு வாசிக்கச்சலாம். தியா ஸ்ரீ நிலம்னு தானே வாசிச்சாவா? இப்படி நான் தியா தியான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய கதை. பழசெல்லாம் என்னத்துக்கு கிளறிக்கிட்டு? இப்படி நானும் கிறிஸ்டியன் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்ரீயே வருதுல்ல, நம்ம தியா சர்ச்சுக்கு வரதுனால கோயில்ல வச்சு சும்மா மோதிரத்தை மாத்திக்கிட்டு ஹிந்துல எல்லாம் தாலி கட்டு. இப்ப என்னடா பியாரே வித்தியாசமா இருக்கு. உமா, நம்ம தியா இருக்கால, தியாவுக்கு அம்மா கிறிஸ்டின், அப்பா ஹிந்து. அவ அம்மா வச்ச பேரு தியா. தியாக்கு அப்பா இருக்காருல, அவருக்கு ஸ்ரீ பேரு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கண்டு தியா ஸ்ரீன்னு வச்சுட்டாவ. இது அம்மாவையும் தியாவையும் தனியா விட்டுக்கிட்டு வேற பொண்ணு கூட போயிட்டாருலாம். அந்த கோபத்துல அந்த ஸ்ரீங்கிற பியாரே அவளுக்கு பிடிக்காது. அதுக்கு நிலனுக்கு அப்பாயும் அப்படித்தானே. ஒரு கல்யாணத்தை பண்ணி அர்ஜுன் பிறந்தான். அர்ஜுன் அம்மைக்கே தெரியாம இன்னொரு பொண்ணு வேற ஊர்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆளு கொஞ்ச நஞ்ச அநியாயத்தையே செஞ்சாரு. பாவம், அப்பனா அப்படி மாமனாரும் அப்படி. தப்பு செய்யாதவே யாரெങ്കിലും உண்டா? தியாக்கு அப்பாக்கு தியாக்கு மேல அக்கறையே இல்ல. ஆனா அந்த மனுஷருக்கு அர்ஜுனுக்கு சாராக்கு மேல பாசம் இருக்கலாம். அதே பெருசு. இந்த தங்கை எப்படியாக இவங்க காதலுக்கு சம்மதிச்சான்னு தெரியலையே. ஏக்கா, அதுதான் எனக்கும் தெரிய மாட்டேங்க. 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அஞ்சும் வரணும் தியாவை பாக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்துருவாவ. வரவே அப்பப்ப வீட்டுக்கும் கூட்டிட்டு தான் போவாவ. நானும் கேப்பனே, நிலனுக்கு அம்மா உனக்கிட்ட நல்லா பேசியாவளா அப்படின்னு. ஆமா ஆமான்னு சொல்லியா. ஆனா அந்த பொம்பளை சரியான பண பிசாசாச்சே. அது மாறுமா? அப்பா அத்தா இல்லாம ஒத்தையில பாட்டியாரு கூட இருக்க பிள்ளை. 50 சவரனுக்கு போட்டாதான் கல்யாணம் சொல்லிக்கிட்டா இல்ல. என்ன பொம்பளை? அப்படி இருந்தாலும் அந்த பொம்பளை நல்லா பாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எனக்கு வீட்டுக்காரர்லாம் சொல்லிதான் வச்சிருக்காரு. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய யாரும் இல்லையே கேட்கறதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது கொடுமைப்படுத்தட்டு, அது பிறகு நாங்க யாருன்னு காட்டுவோம்ல. அவைய நினைச்சுக்கிட்டு இருக்காவ. தியா தாத்தாக்கா தம்பி பசங்க தானே, தம்பிக்கு மருமகளுங்க தானே, கேட்க மாட்டாவ. கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு கண்டுக்காம இருப்பாவ. நம்ம பிள்ளைய கொடுமைப்படுத்தலாம் நீங்க எதெങ്കിലും அந்த தங்க நினைக்கட்டு. எங்க வீட்டுக்காரவியெல்லாம் சொல்லிதான் வச்சிருக்காவ. அது பிறகு நாங்க யாருன்னு காட்டுவோம். அப்பயே அர்ஜுன் டாக்டர் தான் சொன்னாருல்ல, நம்ம பிள்ளைக்கு இதயத்துல நோய் இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும் போது சில நேரம் 2 உயிர்ல ஒரு உயிருக்கு ஆபத்து வரும். இப்பே ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னாரு. இவதான் கேட்காம எனக்கு பிள்ளை முக்கியம், இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்க குழந்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப பிரசவ நேரத்துல வேதனை படியதை பார்க்க முடியுதா நம்மளால? அதான் அர்ஜுன் டாக்டர் வந்துட்டு இருக்காருல. பொண்ணுக்கு குழந்தை தானே பிறக்க போகுது. அதுக்கு எதுக்குல இந்த அம்மாவை இவரை இவ்ளோ ஃபீல் பண்ணியாவ? அதுவா, நீ இப்பதானே வந்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணோட இதயத்துல பிரச்சனை இருக்கு. நம்ம கைனகாலஜிஸ்ட் அர்ஜுன் டாக்டர் இருக்காருல, அவர் முதல்ல சொல்லியிருந்தாரு, குழந்தை இப்ப வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிவெடுங்க, டெலிவரி நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த பொண்ணுதான் கேட்கவே இல்ல. நிறைய வருஷத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்ச குழந்தை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரொம்ப பயப்படியாவ போல. ஐயோ, இதயத்துல நோய் இருக்கா? நீ ஏன் பதற? வருண் டாக்டர் வந்துட்டு இருக்காருல. வருண் வராரா? எச்சி, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அவருக்கு. இல்லடி ஹேண்ட்ஸமா இருப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப விளைஞ்சிராத. 5 மாதத்துக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னைய உண்டு இல்லன்னு செஞ்சிருவாவ. கைனகாலஜிஸ்டா அர்ஜுன் டாக்டர் இருக்காரு, கார்டியாலஜிஸ்டா நம்ம வருண் டாக்டர் வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா குழந்தை நல்லபடியா தான் பிறக்கும். எங்க டாக்டர் வராரு. என்னது இது? அர்ஜுன் டாக்டர் மட்டும் வராரு? அவளுக்கு இதயத்துல நோய் இருக்கு. வருண் டாக்டர் வந்தாதானே தாயும் பிள்ளையும் நல்லா இருப்பாவ. அர்ஜுன் சார் டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கவி, இந்த ஆள் இப்படி போறாரு வரப்பா? கொத்தாதடி, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அந்த ஆளு இந்த ஆளுங்கறான். ஒருத்தங்க குட் மார்னிங் சொன்னா அவங்களுக்கு மூஞ்ச பார்த்து சொல்லணும். மெதுவா பேசு. இந்த சிடு மூஞ்சி என்னடானா, மூஞ்ச கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு காத்துக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போறாரு. கொத்தாதடி, எவ்வளவு போய் போட்டு கொடுக்க போறாவ. சரியான சிடு மூஞ்சா இருப்பான் போல. ஹலோ அண்ணே. சொல்லுமா. அண்ணா, நீ ஹாஸ்பிடல் போயிட்டியா? ஆமாம்மா, சொல்லிட்டு தானே வந்தேன். முக்கியமான டெலிவரி கேஸ் இருக்கு. கிளம்பும் போதே உன்கிட்ட சொல்லிக்கிட்டு தானமா வந்தேன்.
ஆமாண்ணே. சரி நான் வைக்கேன், பிறகு கூப்பிடேன். ஏய் சாரா இரு, ஃபோன் பண்ணிட்டு போற கூப்பிடேன்னா என்ன அர்த்தம்? இல்லண்ணே, நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்ட, இனிமே முக்கியமான வேலை இருக்கலாம், நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசேன். முக்கியமா என்னமோ பேசணும்னு தானே ஃபோன் பண்ணேன், சொல்லு. ஒன்னும் இல்ல அண்ணே, நான் மீஷோல 2 வாட்ச் ஆர்டர் போட்டேன். சரி. அதான் எனக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதா, மன்னிச்சிடண்ணே. வீட்ல இருக்கச்சுல கேட்டு போய் மறந்துட்டேன். நம்ம 4 நாளையில நிலநந்தனுக்கு கல்யாணம் வருதுல, தியானி வேற நம்ம வீட்டுக்கு வர போறாவ. அதான் ஒண்ணுக்கு 2 வாட்ச் ஆர்டர் போட்டிருக்கேன். நீ 500 ரூபாய் அனுப்புறியா அண்ணே? என்ன சாரா சொன்னா? 500 ரூபாய் அனுப்புறியா இல்லனா வந்து அனுப்புறியான்னு கேட்டேன். இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நான் ஆர்டர் போட்டது வந்துரும். இல்ல சாரா, என்ன காரணத்துக்காண்டி வாட்ச் ஆர்டர் போட்டா? நிலநந்தனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, தியானி வேற வீட்டுக்கு வர போறாவ. இல்லனா விட்டுறானே, வந்து பார்க்கலாம். அது இல்ல, நீ காரணம் சொன்ன பாத்தியா? எனக்கு அம்மா அப்பா நீதான், உனக்கு அம்மா அப்பா நான் தான், அது தாண்டி நமக்கு யாரும் இல்ல. என்ன அண்ணே, நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல தானே இருக்கோம். அண்ணனுக்கு கல்யாணம். சாரா, உனக்கு அண்ணனா நான் மட்டும் தான். நீ போனவே நான் போட்டு விடுறேன். அண்ணே தேங்க்ஸ். பை போடுறேன். ஏய், வருண் சார் வந்துட்டாரு. வந்துட்டாரா? குட் மார்னிங் வருண் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜுன் வந்துட்டாரா? சிடுமூஞ்சி இப்பதான் போச்சுதே. மர்லின், அர்ஜுன் சார் இப்பதான் சார் போனாரு. பேஷண்ட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா சார். சரி, ஓகே. என் கவி, பேசாம நம்ம வருண் சாருக்கு புன்னகை மன்னன்னு பேர் வச்சிடலாமோ? ஏண்டி அறிவு கட்டவள, எனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இல்ல மூளை தான் இருக்கா இல்லையா? ஹலோ, வெளி தோட்டத்துக்கு நான் அப்படி இப்படின்னு இருந்தாலாம், என் பிரெயின் ரொம்ப ஷார்ப். இவர்கிட்ட சிடுமூச்சி இப்பதான் போச்சுங்கற உண்மைதான்ல சொன்னேன். பாத்தியா, நம்ம குட் மார்னிங் சொன்னதா நின்னு பேசிக்கிட்டு போறாரு. என்ன பேசிக்கிட்டு போனாரு? பேஷண்ட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டாரு. இதையாவது கேட்டாருல, அந்த சிடுமூஞ்சி அத கூட கேட்கல. என்னமோ வெறுமனே காத்துக்கு குட் மார்னிங் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க. எதுக்கும் வருத்தப்படாதுங்க, உங்க பொண்ணுக்கு நல்லபடியா டெலிவரி முடிஞ்சு குழந்தைய அம்மாவா நல்லா இருக்காங்க, நாங்க வந்து சொல்லுவோம். டாக்டர் என்ன இருந்தாலும் அவளுக்கு இதயத்திலயும் பிரச்சனை இருக்கு. முதல்ல அர்ஜுன் டாக்டர் சொன்னாரு, அவதான் கேட்காம விட்டுட்டா. அதான் இப்ப நானா இருக்கேன்ல, கைனகாலஜிஸ்டா அர்ஜுன் இருக்காரு, கார்டியாலஜிஸ்டா நான் இருக்கேன். நீங்க எதுக்கு வருத்தப்படாதுங்க. அர்ஜுன் டாக்டர் வந்துட்டாரு. அர்ஜுன், ஆமா, நீங்க வருத்தப்படாதுங்க, ரொம்ப தைரியமா நில்லுங்க. பாத்தியா, இந்த சிடுமூஞ்சி கிட்ட வருண் சார் பேச போனதுக்கு பிறகு கூட கண்டுக்காம போயிட்டாரு. அது என்னைக்கு பேசிக்கிட்டாவ? இவரோட டெலிவரி கேஸுக்கு அவர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காருல. ஏண்டி 2 பேருமே டாக்டர்ஸ் தான். அந்த பொண்ணுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. ஒரு கார்டியாலஜிஸ்டா வருண் சார் வந்திருக்காரு. என்னதான் இருக்கட்டும், யாராவது பேச போனாவல்னா எல்லபோல சிரிக்கணும்ல. இப்படி ஒரு சிடுமூஞ்சி இந்த உலகத்துல நான் எங்கேயும் கண்டதில்ல. நம்ம 4 நாளையில இந்த சிடுமூஞ்சிக்கு தம்பிக்கு கல்யாணம். எப்படி இருந்தாலும் நம்ம 2 நாளையில லீவ் போட்டுருவாரு. எப்படி அர்ஜுன் சார் நிலன் தியா கல்யாணத்துக்கு லீவ் போட்டுருவாரா? இவர் தம்பிக்கு தானே கல்யாணம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாரு. சொந்த தம்பிக்கு தானே கல்யாணம். சொந்த தம்பியா? 20 நிமிஷம் யாராவது வராவலான்னு பாத்துட்டேன். கவி, நீ எல்லாம் கூட பயப்படுற பாரு. ஸ்ரீனிவாசன் ஐயா இருக்காருல, அதான் அர்ஜுன் ஸ்ரீனிவாசன். இந்த சிடுமூஞ்சி அர்ஜுனோட அப்பா தெரியும். அவரு அர்ஜுன் சாரோட அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னமே வேற ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த காலத்திலயா? ஆமா. ஆனா இப்ப வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் இருக்காவல்ல, ரோசா பாட்டி, சின்ன தாத்தா. அவைய கிட்ட நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கேன்னு சொல்லதுக்கு பயந்து போய் வீட்டுல பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அதான் நம்ம அர்ஜுன் சாரோட அம்மா. தங்கம்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அது அர்ஜுன் சாரோட அம்மா இல்ல, சித்தி. சித்தியா? வீட்டுல நல்லவர மாதிரி வீட்டுல பாக்கிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆந்திரால அந்த தங்கம் இருக்காங்கல்ல, அவங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஐயே, அர்ஜுன் சார் பிறந்து அர்ஜுன் சாருக்கு ஒரு தங்கச்சி இருக்காவல்ல, சாரா. 3 தங்கச்சி உண்டுலடி அர்ஜுன் சாருக்கு. கதை மட்டும் கேளு. அந்த சாரா அர்ஜுன் சாரோட அம்மாவோட வயித்துல இருக்கும்போதுதான் அர்ஜுன் சார் அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. ஸ்ரீனிவாசன் ஐயா ஆந்திரால இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு நிலநஞ்சுன்னு 2 பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஐயோ, அந்த வருத்தத்திலே ஒழுங்கா சாப்பிடாம சாரா பொறைக்க நேரம் அர்ஜுன் சாரோட அம்மா இறந்து போயிருக்காவ. ஆனா அர்ஜுன் சாரோட அம்மா இருக்காவலாம், அவைய ரொம்ப பெரிய பணக்காரலாம். என்னமோ சொல்ல போனா சின்ன தாத்தா பணத்துக்காண்டிதான் அர்ஜுன் சாரோட அம்மாக்கு நம்ம ஸ்ரீனிவாசன் ஐயாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவ. தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட சவகாசம் வச்சிருக்காவன்னு தெரிஞ்ச உடனே சொத்து எல்லாத்தையும் அர்ஜுன் சார் பேர்ல எழுதி வச்சிருக்காவ. அது பிறகு சாரா பிறந்த உடனே அவ அம்மா இறந்துட்டாவ. ஐயோ, முத பொண்டாட்டி இறந்து 2 வாரம் முடியதுக்கு முந்தி தங்க இருக்காவல, அத ஆந்திரால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரே.
அவியலையும் நிலனையும் அஞ்சுவையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாராம். ஸ்ரீனிவாசன் ஐயாவா? அந்த ஐயா தான். அன்னையில இருந்து அர்ஜுன் சார் அவி அப்பா கூட பேசவே மாட்டாரு. அது பிறகு ஸ்ரீனிவாசன் ஐயாக்கும் அவரோட 2வது பொண்டாட்டி இருக்காவே தங்கம், அவங்களுக்கு என்னமோ 2 குழந்தைங்க பிறந்துச்சான். ஒன்னு பையன் கவின், இவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அது பிறகு என்ன ஒரு பொண்ணு பிறந்துச்சான், துளசி. அந்த பொண்ணு இன்ஜினியரிங் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அண்ணே அர்ஜுன் இருக்கும்போது தம்பி நிலனுக்கு கல்யாணம் பண்ண போறாவளே அப்படின்னு. ஆனா என்ன நினைச்சேன்னா, இந்த ஆளுக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சே. யாருக்குடி தெரியாதா? இந்த சிடுமூஞ்சி அர்ஜுன் 4 வருஷம் ஒரு பொண்ணு காதலிச்சிருக்காரு. என்ன? ஆமா, இந்த ஆள் எப்பவும் சிடுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார்ல, அதான் அந்த பொண்ணு கழட்டி விட்டுக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் இந்த லவ் ஃபெயிலியர்னாலதான் இந்த ஆளு கல்யாணம் பண்ணாம இருக்காருன்னு நினைச்சேன். ஆமா, தப்பெல்லாம் ஸ்ரீனிவாசன் ஐயா தான் பண்ணாரு. வருண் சார் கிட்ட ஏன் இந்த அர்ஜுன் சிடுமூஞ்சி பேசாத? அவியா சித்தி பொண்ணதானே கல்யாணம் பண்ணிருக்காரு வருண் சார். அதான் அஞ்சுவா. வீட்டுல யாருக்கிட்டையும் அர்ஜுன் சார் பேச மாட்டாரு, சாரா கிட்ட மட்டும் தான் பேசுவாரு. ஆனா எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்காவ. ஏன்னா சொத்து முழுக்க அர்ஜுன் சார் பேர்ல எல்லாம் இருக்கேன். ஓ, ஏய் போடி, ஆஃப் பண்றீ. ஐயோ, மணி 7:30 ஆயிடுச்சா? என்னங்கடா இது, 7:30 வரைக்கும் தூங்கிட்டானா? ஐயோ டே கார்த்திக், இன்னைக்கு சமைக்கிறது ஓமோறேன். கடக்கடான்னு உப்புமா செஞ்சு வச்சான். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தான் உப்புமா செய்வோம், ஆனா அதே உப்புமாவை நமக்கு செஞ்சு போட்டு 7 நாளைக்கு உயிரை எடுத்துருவான். என்ன இன்னைக்கு என்னமோ எழுதி வச்சிருக்கா போல, அதுவும் ஏன் பெட்ரூம்குள்ளேயே வந்து. தினமும் கிழமை எந்திரிச்சோடனே இந்த கர்மத்தை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வீசல இன்னையோட இது உடைஞ்சு போனோம். நானும் 4 மாசமா இது தூக்கி எரிஞ்சு பாக்கேன், ஒரு நாள் உடைய மாட்டேங்குது. அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கா? இன்றைய நாள் விளங்காம போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்படி எனக்கு இந்த நாள் விளங்காம போகுமா? இருடி கார்த்திக், விஷயத்துக்குள்ள வா, என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாத்துட்டேன். காலையில HR கூட மீட்டிங் இருக்கான், அதனால பிரேக்ஃபாஸ்ட் HR கூட தான் சாப்பிட உள்ளேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி கொண்டக்கடலை கிரேவி செஞ்சு வைக்கவும். பவித்ரா, ஏண்டி எனக்கு இந்த நாள் விளங்காம போணுமா? அவள செத்தடி, இன்னைக்கு HR கூட சாப்பிடறதுக்கு உப்புமா உனக்கு பத்தாதா? இங்க பிரஸ்டேஜ் குக்கர் வெடிக்குதா? என்ன எப்படி வெடிக்க வைக்கன்னு மட்டும் பாருடி. இத பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இன்னைக்கு ஒன்னில் இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லன்னா இந்த போட்டோ இருக்கணும். எவ்வளவுதான் எரிஞ்சாலும் உடைய மாட்டேங்குது. மரத்துலதான் செஞ்சு வச்சிருப்பாவ போல. இன்னைக்கு யாருன்னா வந்து இந்த ஆணில மாட்டட்டும், அது பிறகு இந்த கார்த்திக் யாருன்னு காட்டேன். ஐயோ, இந்த பவளவாய் பவித்ராக்கு வரேன், ஸ்பெஷலா என்னமோ செஞ்சு கேட்டிருக்காளாம். நீ வா, உனக்கு ஸ்பெஷலா நான் செஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி டாக்டர். இப்ப சந்தோஷமா? உங்க பொண்ணு உங்க பேரனா நல்லபடியா இருக்காவ. நீங்க 2 பேரும் இல்லைன்னா எங்க பொண்ணையும் நாங்க பாத்துருக்க முடியாது, பேரனையும் பாத்துருக்க முடியாது. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல, நீங்க போய் உங்க பொண்ணை பாருங்க. அர்ஜுன் டாக்டர், ரொம்ப நன்றிங்க. என் பிள்ளைய நான் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணை மட்டும் இல்லாம எங்க பேர பிள்ளையும் காட்டிட்டியா. சில நேரத்துல டாக்டருங்க கூட கடவுள் மாதிரி தான் என்ன நிரூபிச்சிட்டியா. நான் என் டியூட்டியை தான் பாத்திருக்கேன். சொல்லுங்க அர்ஜுன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுன். ஏன் டாக்டரே? சொல்லுங்க. தப்பா எடுத்துக்கிடாதுங்க, ஸ்ரீனிவாசன் ஐயாவோட மூத்த பொண்ணை தானே நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க? ஆமா. அப்பனா அர்ஜுன் டாக்டரோட தங்கச்சி தானே? நீங்க பேச போனதுக்கு பிறகு கூட பேசாம போறாரு. இல்ல, இன்னொரு டெலிவரி கேஸ் இருக்கு, அத பாக்குறதுக்கு கிளம்பிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி டாக்டரே. மனசு கடந்து தவிக்குது கவி. ஏன் மனசெல்லாம் புண்ணா இருக்கு? கண்டியா நம்ம வருண் சார் பேசுறதுக்கு போனதுக்கு பிறகு கூட இந்த சிடுமுஞ்சி மூஞ்சிலே முழிச்சாம போறத பார்த்து மனசெல்லாம் நொந்து போய் கிடக்கு. இந்த சிடுமுஞ்சிக்கு இந்த ஜென்மத்திலே கல்யாணம் ஆகாது. ஏண்டி உனக்கு? அவரோட ஹாஸ்பிட்டலே வேலை பார்த்துக்கிட்டு அவரே கழுவி ஊத்திட்டு இருக்க. வருண் டாக்டர் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா?
அந்த மனுஷனுக்கு மூஞ்சி பார்க்காம போறதுக்கு எப்படியாக இந்த ஆளுக்கு மனசு வருதுன்னு தெரியல. நீ அர்ஜுன் சார் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவரோட வலியும் உனக்கு புரியும். அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா பிரசவ நேரத்துல தானே இறந்து போயிட்டாவ. இப்ப இருக்க மாதிரி அப்போ மெடிக்கல் ஃபீல்டு நல்லா வளர்ந்துருந்துன்னா என் அம்மாவையும் காப்பாத்திருப்பாவல அப்படின்னு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்காராம். அது பிறகுதான் கைனகாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த சிடுமூஞ்சி எப்படி வரணும் இப்படி காயப்படுத்தலாம்? அவரே என் புன்னகை மன்னன், அஞ்சுவோட புருஷன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பழைய சோறு பச்சை மிளகா, ஆஹா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்கா தெரு சண்டை, தேனாயினிக்கும் தம்மாங்கு பாட்டு, அடி எல்லாம் தனி சுகந்தா, பழைய சோறு தனி சுகந்தான். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட். நான் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் நீ செத்த. இன்னைக்கு நைட்ல இருந்து நான் சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு நீ எப்படி உயிரோட இருக்க நான் பாக்கேன். நாளைக்கு நைட்டு தானே ஓட்டான ஆரம்பிக்கும். நாளைக்கு நைட் வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே. இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சி எடுத்து வச்சுட்டு போறான்? எவ்வளவு ஹெல்த்தியான சாப்பாடை செஞ்சு கொடுத்துருக்கேன். போடி, கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பழைய சோறை இப்படி தட்டி விட்டதான் காணாதுன்னு எப்படி மூஞ்ச இழுத்துக்கிட்டு போகுது பவளவாய் பவித்ரான். பழைய சோறுக்காரமா தெரிஞ்சாதானே. நான் தான் உங்களோட சாரா ஸ்ரீனிவாசன். நம்ம சாராஸ் குக்கிங் சேனல் சார்பாக உங்க அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். என்ன பார்த்ததுல நீங்களும் மிக்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு ஹோம் டூர் பண்ணுங்க நீங்க கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நானும் சரி இப்ப ஹோம காட்டலாம் அப்ப ஹோம காட்டலாம்னு சொல்லிட்டு ஹோமே காட்டாம போயிட்டேன். நம்ம நாளையில என் 2வது அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண வேலையெல்லாம் ஆக ஓகோன்னு போயிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முந்தி எங்க வீட காட்டலாம்னு சொல்லிக்கிட்டு தான் லைவா வந்திருக்கேன். பத்தியலாம் என் பின்னாடி இருக்குது கண்டியலாம், இதான் எங்க வீடு. முக்கியமா இந்த வீட்ல ரோசா பாட்டி சின்ன தாத்தான்னு ஒரு கப்பல் இருக்காவ. ஆனா சொந்தக்காரவிய கல்யாண வீட்டுக்கு போயிருக்காவா, அதான் இன்னைக்கு அவியல உங்களுக்கு காட்ட முடியல. இப்ப எங்க வீட பாத்துட்டியலாம், வாங்க அப்படியே நம்ம கிச்சனுக்கு போலாம். சொந்தங்களே, இதுதான் நம்மளோட கிச்சன். என்னடா இப்படி பளபளன்னு மினுங்குதே, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. உங்க வீட்டு கிச்சன மாதிரி தான் எங்க வீட்டு கிச்சனும். என்ன இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க எல்லாம், அதான் கொஞ்சோல பவுடர் போட்டு பாலிஷ் பண்ணி விட்டுருக்கேன். இருந்தாலும் மக்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சமே அதான் பாகற்காய் பிரியாணி. ஒரு கதை முடிஞ்சதுக்கு பிறகு கூட நீங்க அதை மறக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா போன கதையில கூட நம்ம அருமை பெருமையெல்லாம் நிறைய இடத்துல நீங்க கூட்டி தீத்தியா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க, நான் வந்துட்டேன், திரும்பவும் வந்துட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு நீக்கா? சாரா, அட கவின், செல்ஃபி எடுக்கறியா? யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கு. லைவ் போயிட்டு இருக்கா? ஆமா கவின், லைவ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த பொண்ணுங்க எல்லாம் கேட்க மாட்டாவ. நீ என்ன பண்ணியனா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என் அக்காவோட சேனல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவா. சொல்லிட்டா போச்சு. நீ சொன்னா பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாவ. இதோ சொல்றேன். சொல்லு ஒன்ன பத்தி சொல்லு. ஹலோ ஆல், ஐ ஆம் கவின் ஸ்ரீனிவாசன். என்ன பத்தி சொல்லணும்னா, நான் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ரொம்ப குட் பாய், பொறுப்பான பையன். அந்த 18 அரியரை பத்தியும் சொல்லு. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ரொம்ப நல்ல பையன், அதான் முன்னமே சொன்னனே. அப்புறம் இவ கூட நிக்கிறதுனால இவளுக்கு அண்ணன் நினைச்சிடாதுங்க, இவளோட தம்பி நான். ரொம்ப நல்ல பையன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுடா. என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எங்க விட்டேன்? உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதனால எனக்கே தெரியாம யாராவது என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே என்கிட்ட தெரியப்படுத்தலாம், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும், நோட் பண்ணிக்கிடுங்க. சுத்த பயலே. 9876543210. மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 மெசேஜ் வரவேற்கப்படுகிறது. நீங்க வரதுக்கு முந்தி வேற யாராவது முந்தி என்ன கரெக்ட் பண்ணிட்டாவல்னா பிறகு அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. லூசு பயலே. ஏய் சாரா, இரு நான் பேசி முடிக்கலாம். ஏனா சப்ஸ்கிரைப் பண்ண அப்பதான் பொண்ணுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொன்னா உனக்கு பொண்ணு தேடி இடமா இது? இல்ல, அர்ச்சனா இன்ஸ்டாகிராம்ல ஐ அம் கமிட்டட்னு போடுறதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது. நல்ல வேளை நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். அம்மா, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க? 999. இவ்ளோதானா? ஏடா 999ங்கிறது உனக்கு குறைச்சலாம். அடியே, நான் வேற ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாவ. பொண்ணுங்க எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு வருவாவன்னு பார்த்தேன். பொடிங் குரங்கு, இந்த ஜென்மத்துல நீ 18 அரியரை கிளியர் பண்ற மாதிரியே தெரியல, உனக்கு பொண்ணு கிடைக்கிற மாதிரியே தெரியல. பொடிங்
தேங்க்ஸ் நிலன். என்ன டார்லிங், தேங்க்ஸ்லாம் பலமா வருது. இல்ல அத்தைங்க கிட்ட பொட்டிக் போறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். எங்க நீ ஸ்டுடியோல கொண்டு விடுறதா அத்தைங்க கிட்ட சொல்லிருவியோன்னு பயந்துட்டேன். தப்பி தவறி நான் மட்டும் எஃப்எம்ல வேலை பார்க்கறது அம்மாக்கு தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்படுவாங்க நிலன். தியா, நான் என்கரேஜ் பண்ணி தான் நீ 1.5 வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. உனக்கு எது விருப்பமோ அதை நீ பண்ணு. இல்லடா, அம்மாக்கு எஃப்எம்னு சொன்னாலே வருத்தப்படுவாவ. இங்க என் திறமையா தியாவா காட்ட முடியாம ஸ்ரீயா காட்டுறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மத்தபடி இந்த விஷயத்துல எனக்கு நீ முழு சப்போர்ட் பண்ற. இவ்ளோ சப்போர்ட் பண்ற புருஷன் கிடைக்க போறான். ஸ்பெஷலா எதுவும் இல்லையா? ஸ்பெஷல் எல்லாம் இன்னும் 4 நாள் கழிச்சுதான். என்னம்மா இங்க வரைக்கும் கொண்டு விட்டுருக்கேன், சின்னதா கூட எதுவும் இல்லையா? போட போட மங்குஸ் மண்டையா. ஓய், 4 நாளில உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். மங்கூஸ் மாட்டேனா? அதெல்லாம் அப்புறமா பாக்கலாம். இன்னைக்கு அத்தான அஞ்சும் வர போறாங்க வீட்டுக்கு. நான் என் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு முன்ன வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களோ? இல்ல வீட்டுக்கு நைட்டு தான் கிளம்புவான்னு நினைக்கிறேன். 5 வேற ஊருக்கு போகும்போது ஐராவை தூக்கிட்டு போயிட்டா. அவளை பார்த்தே 1 வாரம் ஆகுதுல, அதுக்காண்டியாவது கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவேன். தியா, வருண் அத்தான் கூட ஃபோன் பண்ணி ஃபீல் பண்றாருடி. பொண்டாட்டி 1 வாரம் அவன் கூட இல்ல, அவன் வருத்தப்படதான் செய்வான். அதுக்கு இல்ல, உறவு 50 சவரனுக்கு அம்மா கேட்டதும் உன் அம்மா தலையாட்டிட்டாவ. உன் அம்மா கஷ்டப்படப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாம் இப்ப ராத்திரியும் பகலும் உழைச்சிட்டு இருக்க. அத்தான் உன்கிட்ட கொண்டு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. வாங்காம மறுத்திருக்க, அறிவில்லையா உனக்கு? நிலன், நான் எப்பவும் உன்கிட்ட சொல்றதுதான், அம்மாவோட நகை 30 பவுன் கிட்ட இருக்கு வீட்லயே. ஸ்கூல் முடிச்சதுல இருந்தே நானும் பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப பொட்டிக் வச்சிருக்கேன். பொட்டிக்ல இருந்து வர பணம், அது பிற எஃப்எம், நானே என் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா நகையும் எடுத்துட்டேன். இதுல மாப்பிள்ளைக்கு 5 சவரன் நகைன்னு கேட்டதான் அதுக்கு தலையாட்டி இருக்காவ. அம்மம்மா எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க அம்மா கேட்டதெல்லாம் எனக்கு போடலான்னு ஆசைப்பட்டாவ. எப்படியே எனக்கு அது தெரிய வந்தது. இனிமே அம்மம்மா தலை குனிய கூடாதுன்னா நிலன், நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு இதை பத்தி திருப்பி திருப்பி பேசி என்ன வருத்தப்பட வைக்காத. ஏன்னா நான் உழைக்கிறத நினைச்சு எனக்கு கஷ்டமாவே இல்ல. இப்ப பாரு, நீ கூட தான் கல்யாண செலவுக்காண்டி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்க. நான் கேட்டனா? நான் தான் உனக்கிட்ட சொல்லிட்டேல, 5 சவரன்லாம் தாலி போட்டாலும் போதான் அப்படின்னு. ஊரு முன்னாடி மஞ்ச கயிறு தான் கட்ட போறேன். அதுக்கு எதுக்கு 11 சவரன்ல எடுத்து வச்சிருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும். சரி, உன்கிட்ட பேச ஜெயிக்க முடியாதுலாம். முடிஞ்சதை எனக்கு போன் பண்ணிடு, நானே வந்து கூட்டிட்டு போயிருக்கேன். சரி. பரவ வேற எதுவும் இல்லையா? I love you. எக்கோய், எதுக்குமா இப்படி கோவப்பட? நல்லா போயிட்டு இருந்த லைவ கெடுத்து விட்டு தான் காணாதுன்னு தொல்லை காட்டான் பாரு. சரி, அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, அக்கவுண்ட்ல போட்டு விடு. முகர கட்ட அஸ்கு பிஸ்கே, எனக்கிட்ட என்ன வச்சிருக்க தம்பியா? மை ஸ்வீட் சிஸ்டர். அர்ஜுன் அண்ணா உனக்கு 1000 ரூபாய் போட்டு விட்டாருல, அது எனக்கு தெரியும். இல்ல இல்ல, அது வாட்ச் வாங்குறதுக்காண்டி 500 ரூபாய் தான் போட்டு விட்டான். மாட்டிக்கிட்ட பங்கு, நீ கேட்டது 500 ரூபாய் தான், ஆனா உன் அக்கவுண்ட்டுக்கு வந்தது 1000 ரூபாய். உனக்கு எப்படி தெரியும்? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ மா. இருந்தாலும் தர முடியாது. இங்க பாருடா, இல்லனாலே அண்ணன் எனக்கு தர ரூபாய் எல்லாம் நீ தான் வாங்கிட்டு போற. அவனுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கான், எனக்கிட்ட தான் கேட்பான், உன்கிட்ட இருந்து டெய்லி பணத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணியா அப்படின்னு. இல்லனா உன் பாசம் எல்லாருக்கு தெரியாது கண்டியா. இப்ப 1000 ரூபாய் போட்டு விட்டுருக்காரே, அது கூட 500 எனக்காக தான். ஹலோ அர்ஜுன் அண்ணா, என்னைக்கு உன் செலவுக்கு உனக்கு ரூபாய் தந்திருக்கான்? என்னைக்கோ உன்கிட்ட இருந்து நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் நீ 100 ரூபாய் கேட்டா 200 ரூபாயா தரது. படிக்கிற பையன் சாப்பிட்டுக்கிட்டு போட்டு நினைப்பாருல. டேய், என்னால எல்லாம் தர முடியாது. இப்ப தர முடியுமா? இல்லனா 1000 ரூபாயையும் உன் கைய பிடிச்சு ஃபிங்கர் பிரிண்ட வச்சு 1000 ரூபாயை என் அக்கவுண்ட்டுக்கு எடுக்கட்டுமா? இருடா, போட்டு விடுறேன். சரியான தொல்லை. ஐரா வருணத்தா 5 காலம் வந்திருக்காவ. காசை போட்டு விட்டுட்டு போ. போடுறேன்டா, விடு. ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, நான் தான் உங்களோட ஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எங்க ஊரு ஸ்டைல் உங்க சவுண்ட் மச்சி எஃப்எம். இன்னைக்கு நமக்கு யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கால் வந்திருக்குன்னு பாத்துடலாமா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அக்கா, நான் மதுரையில இருந்து குமார் பேசுறேன். மதுரையில இருந்து குமார். சொல்லுங்க குமார், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? அக்கா, நான் உங்களோட பயங்கரமான ஃபேன்கா. நீங்க பண்ற காமெடிக்கு நான் செம்ம அடிக்ட். தேங்க் யூ. அக்கா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷ் பண்ண முடியுமா? குமார், உங்க ஃப்ரெண்டுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். அதுக்கு உங்க ஃப்ரெண்டோட நேம் வேணுமே. அக்காவ பேரு மீனா. ஓகே குமார். ஹாய் மீனா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐரா, என்ன சமத்தா தூங்கிட்டு இருக்கா? கத்தி பிள்ளை எழுப்பி விட்டுறாத. மா இல்ல மாப்ள, பிள்ளை உறங்கில கிடக்கா. இப்படி கத்தும் போது எந்திரிச்சிருவா. இல்லாதான் சாரா, ஐரா பிறந்து 3 மாசம். அஞ்சு இங்க ஸ்டே பண்ணிருந்த 3 மாசமா நீ தான் ராத்திரி பூரா தூங்காம அவளை அளவம் செய்யாம தூக்கிட்டு தெரிஞ்சிருக்க. எப்பவும் என் பிள்ளை தூக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஐயோ மாப்ள, உறங்கி குழந்தைய என்னத்துக்கு தொந்தரவு செஞ்சுக்கிட்டு? அதனாலதான் சொன்னேன். மா, ஏன் தங்கச்சி ஏன் குழந்தைய கொஞ்சரா, உங்களுக்கு என்ன அதுல? சரி சரி,
அதான் சாரா மாப்பிள்ளையும் அஞ்சும் வந்திருக்காவெல்லாம் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க சித்தி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரும்போது ஐரா எந்திரிச்சிருவா. மா வந்திருக்கிறது ஏன் புருஷன், உங்களுக்கு மருமகன். ஒண்ணு நீங்க போய் காஃபி போடுங்க, இல்லனா என்கிட்ட சொல்லணும். ஏக்கா நீ சும்மா இரு சாரா, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே. யார் எப்படி உனக்கிட்ட பேசியவன் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? இப்ப சித்தி என்ன சொல்லிக்கிட்டாவன் சொல்லிட்டு நீ இப்படி கோவப்பட? வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களா மாமா? ஆமா மாப்ள, நல்லா இருக்கேன். உள்ள போங்க மாப்ள, கை குழந்தைய கையிலே வச்சுக்கிட்டு. சரி மாமா. அத்தா சொல்லு துளசி. ஐரா எந்திரிச்சதா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. இவளுங்களுக்கு வேற வேலையே இல்ல. குழந்தை வீட்டுக்கு வந்தா போதும், எல்லாரும் அவியலையும் மறந்துடுவாவ. ஐயோ நிலன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ போன வை. கல்யாண வேலையா வெளியே போயிருக்க, எனக்கு இங்க முடிஞ்சதா உன்னால கூட்டிட்டு போக வர முடியல, அவ்வளவுதானே. நான் பஸ்லயே போய்கிடுவேன், நீ போன வை. தியா தியா, என்னடா? என்னமா 4 நாளையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், ஆட்டோலயே போ. ஆட்டோக்குனா இப்ப 200 ரூபாய் ஆகும், பஸ்னா 20 ரூபாய்க்குள்ள நிக்கலாம். நீ ஆட்டோல வீட்டுக்கு போன்னு சொல்லலாம், நான் ரூபாய் கொடுக்கலாம். இல்ல இல்ல, நீ கொடுக்க வேண்டாம், நான் ஆட்டோலயே போறேன். இப்ப நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? ஹலோ மிஸ்டர் நிலன், நான் 4 நாளைக்கு பிறகுதான் உங்க பொண்டாட்டி, அது பிறகு நீங்க பாத்துக்கிடுங்க. சரி, ஆட்டோ யாரிட்டு எனக்கு போன் பண்ணு. சரி. மச்சான் சாவடிச்சிருவேன், போன வை, வீட்டுல போய் கூப்பிடேன்னு சொல்லலாம். டேய், என்கிட்ட பேசியதை விட உனக்கு என்ன பெரிய கலங்கப்படுங்கிற வேலை? கார்த்திக் சொல்றேன் இல்லடா, நான் டிரைவிங்ல இருக்கேன். மச்சான் ராத்திரி ஆக போகுதுடா. ஆக அவளுக்கு எதிரா என்னமோ இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்க. மச்ச காலையில சமைக்கிறதியா முறடா? சப்பாத்தி கேட்டிருந்தாலாம், நான் பழைய சோறுல உப்பு மிளகா வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு கொடுத்துட்டேன். எது? இல்லடா, இங்க இருந்து தட்டி போட்டுக்கிட்டு தான் போனான். ஆனா ராத்திரி அவளோட முறடா சமைக்கிறது. மொவனா ஆரம்பிச்சு வச்செல்லாம் இனிமே அனுபவி. மழை வேற தூரல் போடுது, கொடை எடுத்துட்டு வரல. அர்ஜுனோட கார் வருது. தியா, இது வரைக்கும் நீ அர்ஜுன் கிட்ட பேசினதே கிடையாது. நீ பேசினாலும் பேச போறது இல்ல அவன். இப்ப நிப்பாட்டலாமா வேண்டாமா? 4 நாளையில கல்யாணம் வேற இருக்கு, மழை வேற தூரல் போட்டுக்கிட்டு இருக்கலாம். நிப்பாட்டினா கண்டிப்பா நிப்பாட்டுவான். அர்ஜுன், இவ எதுக்கு நம்ம காரை நிப்பாட்றா? மச்சான் போன வைடா, வீட்டுல போய் கூப்பிடுறேன். இல்லனா வீட்டுக்கு வந்து சேரு. நான் இப்ப இருக்க டென்ஷனுக்கு உன்கிட்ட உளறி கொட்டியே ஆகணும். நான் நேரா வீட்டுக்கே வந்துறேன். வந்து தொலை. அர்ஜுன் ஸ்டாப். ஏய் அர்ஜுன், சரி போய் இந்த சிடுமூஞ்சியோட காரை போய் நிப்பாட்டுவியா? கண்டுக்காம போறான் பாரு. என்னமோ 4 நாளையில அவன் தம்பி பொண்டாட்டி அவன் வீட்டுக்கே போறேன். கொஞ்சமாவது ஒரு மேனஸ் இருக்கா? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது.